வெளித்தோற்றம், சமூக அழுத்தம், உண்மையான மகிழ்ச்சினா என்ன? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடுற ஒரு ஆழமான நீதி கதையை தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். கதையோட மொத்த பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு கொடூரமான வார்த்தையிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட முதல் பகுதியில நம்ம கதாபாத்திரங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எப்படி சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டாங்கன்னு பார்க்க போறோம். இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் கதிர் மற்றும் நிலா. அவங்கள மத்தவங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டினது அவங்களோட தட்டையான மூக்குதான். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன உடல் அம்சம், ஆனா அந்த கிராமத்து மக்களோட கேலி பேச்சு அது அவங்களுக்கு ஒரு பெரிய வலியா, ஒரு பெரிய சுமையா மாத்திடுச்சு. ஒவ்வொரு நாளும் அவங்க இந்த அவமானத்தை சுமந்துட்டு இருந்தாங்க. கேலி கிண்டல்ங்கிறது சும்மா வார்த்தைங்க இல்ல, அது மனசுல ஆழமா காயமுண்டாக்கும். நிலா அந்த ஊருக்கு புதுசா கல்யாணமாகி வந்த முதல் நாளே இந்த கொடுமை ஆரம்பிச்சிடுச்சு. அவளோட முகத்திரையை விளக்கி பார்த்து எல்லாரும் ஏளனமா சிரிச்சிருக்காங்க. அவளுக்காக பேச போன கணவர் கதிரையும் சேர்த்து அசிங்கப்படுத்திருக்காங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினசரி நடக்கிற ஒரு சித்திரவதையா மாறிடுச்சு. ஒரு கட்டத்துல இனிமே இந்த வலிய தாங்கிக்கவே முடியாதுன்னு உங்க உணர்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே உலகமான அந்த கிராமத்தை விட்டு நிரந்தரமா வெளியேறிடலான்னு ஒரு பெரிய முடிவை எடுக்கறாங்க. ஆனா கதை இங்கதான் ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்குது. அவங்களோட விரக்தி அவங்களுக்கு ஒரு மாயாஜால வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. மனுஷங்க அவங்கள கைவிட்டாலும் இயற்கை அவங்களுக்கு உதவி செய்ய முன்வருது. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவங்க ஒரு வனதேவதைய சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு அவங்க வாழ்க்கையே மாத்தப் போகுது. ஆமாங்க, அந்த வனதேவதை அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்களுக்கு 3 வரங்களை கொடுக்கறாங்க. வாழ்க்கைய மொத்தமா மாத்திக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு. இதுதான் கதையோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இப்போ நாம கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள வரோம். நல்ல எண்ணத்தோட கேட்ட அந்த வரங்கள் எப்படி ஒரு பெரிய பேரழிவுக்கு காரணமாயிச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, அவங்க கேட்ட 3 வரங்களும் ஒண்ணுக்கொண்ணு எப்படி தொடர்புல இருக்குன்னு. முதல்ல அழகுக்காக ஒரு வரம், அதனால ஏற்பட்ட பிரச்சனையால பயத்துல 2வது வரம், கடைசியா பழைய நிலைமைக்கு திரும்ப ஒரு வரம். இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி ஆயிடுச்சு. கதிர் மனசுல பணக்காரன் ஆகலான்னு ஒரு ஆசை இருந்தாலும் நிலாவோட பல வருஷம் மனக்குறைதான் அங்க ஜெயிச்சது. இத்தனை வருஷமா பட்ட அவமானத்துக்கு பதிலடியா அவ கேட்ட முதல் வரம் எனக்கு ரொம்ப அழகான மூக்கு வேணுங்கிறது தான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அழகு கேட்டதுக்கு அவங்களுக்கு கிடைச்சது ஒரு பயங்கரமான உருவம். அவங்க உடம்பு முழுக்க திடீர்னு மூக்குகள் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? அழகுக்கான ஆசை அவங்கள ஒரு கோரமான தோற்றத்துக்குள்ள தள்ளிடுச்சு. அந்த பதற்றத்திலையும் குழப்பத்திலையும் அவங்க 2வது வரம் கேட்டாங்க. ஐயோ, இந்த அசிங்கமான மூக்கெல்லாம் உடனே மறைஞ்சு போயிடணும். வரம் உடனே பழிச்சது. ஆனா எப்படி? அந்த புதுசா முளைச்ச 100கணக்கான மூக்குகளோட சேர்த்து அவங்களுக்கு இருந்த ஒரிஜினல் மூக்கும் காணாம போயிடுச்சு. தட்டையான மூக்கு எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு இப்போ மூக்கே இல்லாம நின்னாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அழகு, செல்வம் இதெல்லாம் முக்கியம் இல்ல. அவங்க 3வதா கடைசி வரமா என்ன கேட்டாங்கன்னா, கடவுளே, எங்களுக்கு எங்க பழைய முகமே திரும்ப கிடைச்சா போதும் அப்படின்னு தான். இப்போ இந்த கதையோட முடிவுக்கும் இந்த அனுபவத்துல இருந்து அவங்க கத்துக்கிட்ட அந்த ஆழமான பாடத்துக்கும் வருவோம். அவங்களோட இந்த பயணம் அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மைய புரிய வச்சது. உண்மையான சந்தோஷம் வெளியிலிருந்து வர்றதில்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நாம முழு மனசோட ஏத்துக்கிறது தான் உண்மையான அழகும் உண்மையான செல்வமும். கடைசியில அவங்க திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டாங்க. அதே முகம், அதே தட்டையான மூக்கு. ஆனா இப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு புது ஞானத்தோட அவங்க திரும்ப வந்தாங்க. இனிமே அந்த கிராமத்து மக்களோட கேலி பேச்சு அவங்கள ஒருபோதும் காயப்படுத்தாது. பாருங்க, இந்த கதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருந்தாலும் இது இன்னைக்கும் நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது இல்லையா? நாமளும் நம்ம வாழ்க்கையில எதையாவது மாத்தணும், இன்னும் அழகாகணும், இன்னும் வசதியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒருவேளை உண்மையான வரம்ங்கிறது எதையும் மாத்துறதுல இல்லாம நம்மள நாமளே முழுசா ஏத்துக்கிறதுல தான் இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.